அஞ்சலி கிட்ட ஒரு லக்கி சாம் இருக்குமா, அவ கையில கொடுத்து வாங்கினா நமக்கு நல்லதுதான். இது ஆக்சுவலி நம்ம பண்ணதுலயே ரொம்ப பெரிய ப்ராஜெக்ட், கிட்டத்தட்ட என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் கூட சொல்லலாம். எந்த காரணத்து கொண்டும் இது மிஸ் ஆக நான் விரும்பல ஐஸ்வர்யா. அஞ்சலி கையால எது செஞ்சாலும் எனக்கு அது அதிர்ஷ்டமாவே இருக்குமா. அதான் அஞ்சலி கையில கொடுத்து வாங்கலான்னு அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன். அண்ணி, வாசு லட்சணா பிரகதி எப்படி இருக்கா? அவ நல்லாதான் இருக்கா, அதை விடுங்க. இப்ப நான் கேட்க வந்தது வேற விஷயம். அண்ணன் அந்த அஞ்சலிய தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருக்காராமா. யார் சொன்னது? கேள்விப்பட்டேன். ஏதோ முக்கியமான டெண்டர் ஃபைல உங்ககிட்ட கொடுக்காம அவகிட்ட போய் கொடுத்து வைக்க சொல்லிருக்காங்க. என்ன நீ புது பழக்கம்? அவ கை அதிர்ஷ்ட கையாம், அதனால அவகிட்ட கொடுத்து வச்சிருக்கேன்னு சொல்றாரு. இததானே உங்களுக்கும் சொல்லுவாரு. இப்ப உங்களை விட அவ அதிர்ஷ்டக்காரி ஆயிட்டாளா? இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அவ பாத்துப்பா, அவ நல்லவன்னு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி அவளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தா உங்க நிலைமை என்ன ஆகும்? கொஞ்சமாவது நீங்க யோசிச்சு பாத்தீங்களா? ஏதோ ஒரு முறை அவ எடுத்துட்டு வந்து கொடுத்து அது நடந்துருச்சுங்கிறதுக்காக அவ அதிர்ஷ்டக்காரி ஆயிடுவாளா? அதிர்ஷ்டம்லாம் ஒண்ணு இல்ல அண்ணி. அது காக்கா உட்கார பணம் பழம் விழுந்துதா சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதெல்லாம். இத நீங்க என்கரேஜ் பண்ணாதீங்க, அப்புறம் உங்க நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அத நான் பாத்துக்கிறேன், நீ போய் ரெஸ்ட் எடு. மனசுல இவ்வளவு பெரிய பாரத்தை வச்சுக்கிட்டு நான் எப்படி இனி ரெஸ்ட் எடுக்க முடியும்? என்னால இதை தாங்கவே முடியல. நானே நொந்து போயிருக்கேன், நீ முதல்ல போ, அப்புறம் பேசிக்கலாம். ஏதோ என் மனசுல தோணுத சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நீ கிச்சன்ல இருக்க, அதான் சாப்பாடு வேலை எல்லாம் முடிஞ்சிச்சுல. சாப்பாடு வேலை முடிஞ்சிட்டா எல்லாம் முடிஞ்சிருமா? இதெல்லாம் எடுத்து வைக்க வேணாமா? இப்படி கிச்சனே கதின்னு இருந்தா உன்னால எப்படி ஆபீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? ஆபீஸ் போறவங்க எல்லாம் குடும்பத்தை மறந்துடணுமா ராஜா? ஆபீஸ்ல இருக்கிறப்போ ஆபீஸ் வேலை, வீட்டுக்கு வந்தா வீட்டு வேலை, ரெண்டையும் ஒரே மாதிரி தான் பாக்கணும். ரெண்டையும் மாத்தி மாத்தி பார்த்தாதான் தப்பு. குடு. வாய் மட்டும் நல்லா பேசு. ஏய், என்னாச்சு? என்னாச்சு? ஏதோ தூசி விழுந்துருச்சு. கண்ணை கசக்காத, நான் ஊதி விடுறேன், போயிடும். ராஜா வேணா, நான் பாத்துக்கிறேன். தூசி விழுந்திருக்கு, என்ன தண்ணி பாப்ப? கொஞ்சம் இரு, திரும்ப. ராஜா போதும், ராஜா விடு. என்ன போதும்? ஒரு ஊதுல போயிடுமா? 2-3 தடவை ஊதுனாதான் போவோம். இரு. பூட்டி இருக்குது, சாவி எங்க வச்சிருப்பா? ராஜா இப்போ ஓகே மாதிரி தான் இருக்கு, விடு. ஏய், ஓகேவா இருந்தா கையை கண்ணிட்ட போகுதில்ல. இரு இரு. ராஜா போதும் ராஜா, தூசி அதுவா போயிடும். இந்த ஒருத்தரோட படுத்து தூங்குவியா? அப்ப போல என்ன பண்ணுவேன்? கண்ணம் காட்டு. ராஜா ராஜா தூசி போயிடுச்சு ராஜா, உண்மையாவே. திரும்ப என்ன பாரு.
இந்த கண்ணில் இருக்கிற மாதிரி இருக்கே. காட்டு. ஏய், ஒரு நிமிஷம் இரு. ராஜா இந்த கண்ணுல எப்படி தூசி வரும்? மறுபடியும் இந்த கண்ணு வந்துச்சு பாரு. இரு, நீ பேசாத, வாயை மூடு. ம். கொஞ்சம் கிட்ட வா, கிட்ட வா, திரும்ப. ராஜா காட்டு, கண்ணை காட்டு. ம். ராஜா என்ன பண்ற நீ? தூசியை எடுக்கிறேன். அந்த தூசி என் கண்ணுல இருந்தா இருந்துட்டு போட்டோம். அதனால என் கண்ணே போனாலும் போட்டோம். நீ இப்ப ஊதிட்டு இருக்கிறத நிறுத்து. இரு இரு. விடு. 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 இல்ல, இப்ப தூசி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கண்ணு பாரு, கிளியரா இருக்கு. தூசி ஒட்டிக்கிட்டா கூட ப்ராப்ளம் இல்ல. அத சாக்கா வச்சுக்கிட்டு நீ இப்படி ஒட்டிக்க பார்த்தல, அதுதான் ப்ராப்ளம். ஏய், அதுல என்ன ப்ராப்ளம் உனக்கு? என்ன ப்ராப்ளம்னு நாளைக்கு சொல்றேன். நீ காலையில டெண்டர் போட மாமா கூட போகணும். போய் தூங்கு போ. ஏய், அஞ்சலி, ஏய். போ ராஜா. என்ன அஞ்சலி? அஞ்சலி, நாளையோட உன் ஆட்டம் முடிய போகுது. இந்த ஒரு ஃபைல் உன் தலையெழுத்தையே மாத்த போகுது. அத்தை, காஃபி சாப்பிடுறீங்களா? எடுத்துட்டு வர சொல்லட்டுமா? வேண்டாம், நீ குடி. கிளம்பிட்டேன். இன்னொரு 15 மினிட்ஸ்ல வந்துருவோம். ஐஸ்வர்யா, நான் கிளம்புறேன். அம்மா, ராஜா எங்க? ரெடி ஆயிட்டாங்க, வெளியில போன் பேசிட்டு இருக்கான். அது மட்டும் முடிச்சிருக்கேன். ஓகே, நான் அப்புறம் கால் பண்றேன். ஓகே. பா, லுக்கிங் ஸ்மார்ட் மை டியர் சன். போலாமா? மகதி, அஞ்சலியை ஃபைல் எடுத்துட்டு வர சொல்லு. ஆபீஸ்க்கு அவள வர சொல்லுவாங்களாம். ஆனா இதுக்கு மட்டும் நான் வேணும். மகதி, உங்ககிட்ட தான் சொல்றேன். ஓமா, அஞ்சலி வர சொல்லு. எப்படியாவது இந்த பிசினஸ் நல்லபடியா முடியணும். நிச்சயமா முடிஞ்சிருமா? இது நமக்கு தான் கிடைக்கணும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் மேக்ஸிமம் காஸ்ட் கட் பண்ணி கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். பிரசன்டேஷனுக்கு ரெடியா ராஜா? ரெடியா இருக்கேன்ப்பா. சூப்பர். யா. என்னம்மா, சொல்லிட்டியா? யார்கிட்ட மாமா சொல்றது? அஞ்சலி அங்க இல்லையே. இல்லையா? சரி, கிச்சன்ல போய் பாரு. நான் இப்பதான் கிச்சன்ல இருந்து வரேன். அங்க சுமதி அக்கா தான் இருக்காங்க. அஞ்சலி அங்கேயும் இல்ல. வேற எங்க போயிருப்பா? டைம் வேற ஆகுது. நானும் இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து அவளை பாக்கலங்க. ராஜா, அவ எங்கேயாவது போறேன்னு சொல்லிட்டு போனாளா? இல்லம்மா, காலையில இருந்து நான் இப்பதான் கீழே இறங்கி வரேன். அவளை பார்க்கவே இல்லையே. என்ன ராஜா அது? காலையில போகும்போது ஃபைல் எடுத்து கொடுக்கணும்னு சொன்னேன். அத மறந்துட்டு எங்க போனா? அவ அப்படி பண்றவ இல்லையே. பண்றவதா எப்பவுமே பண்ணணுமா? தப்பு பண்ணாதவ பண்ணிருக்க கூடாதா? மகதி, சும்மா இருக்க மாட்டேன். ராஜா, அஞ்சலிக்கு ஃபோன் பண்ணி பாரு. சரிப்பா. நாம ஒரு திட்டம் போட்டா அவ வேற ஒரு திட்டம் போடுறாளே. என்னாச்சுப்பா? ரிங் போயிட்டு இருக்குப்பா. போனதானே கரெக்டா இருக்கும். வாமா.
எங்க போயிட்ட அஞ்சலி? நீங்க கிளம்புறதுக்குள்ள கோயிலுக்கு போய் ஒரு பூஜை பண்ணிட்டு வரலான்னு போன ராஜா. இந்தாங்க மாமா. தேங்க்யூமா, வெரி குட். பெரிய ப்ராஜெக்ட்னு சொன்னீங்க, அதை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அது உங்களுக்கே கிடைக்கணும்னு ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன் மாமா. அதுக்குள்ள நீங்க கிளம்பிட்டீங்க. சாரி மாமா. பரவாயில்லம்மா, நீ தான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டல. சரி, நல்ல விஷயம் தான்மா, கோயிலுக்கு போயிட்டு வந்திருக்க, நல்லது நடக்கும். சரி ஐஸ்வர்யா, நான் கிளம்புறோம். தைரியமா போயிட்டு வாங்க. அந்த டெண்டர் நமக்கு தான். அஞ்சலி வேற பூஜை எல்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா. ஓகே, பாய் மகள். போலாம்ப்பா. வரம்மா. ம். நீ பூஜை பண்ணிட்டு வந்தா அந்த டெண்டர் நமக்கு கிடைச்சிருமா? ஆள பாரு. கடவுளே, எப்படியாவது அந்த டெண்டர் மாமாக்கு கிடைச்சிடணும். நீதான் அதுக்கு உதவி செய்யணும். வீட்ல பார்த்து வச்ச கல்யாணம் இல்ல, ஆனா வீட்ல பார்த்திருந்தா கூட இப்படி ஒரு இடம் கிடைக்கிறது கஷ்டம். பெரிய இடம், பெரிய வாழ்க்கை, இது எல்லாமே எதிர்காலம். ஆனா இப்ப நடக்கிற நிகழ்காலம் கொஞ்சம் சரியில்லாம இருக்கு. உங்க பொண்ணோட கிரகநிலை இப்ப சரியில்லாத ஒரு இடத்துல இருக்கு. சாமி, அதனால அவ வாழ்க்கைக்கு ஏதாவது? நிறைய பாதிப்புகள் காத்துக்கிட்டு இருக்கு. அட கடவுளே! அவமானமும் அவப்பெயரும் வரதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. இது ரொம்ப எச்சரிக்கையா இருக்க வேண்டிய காலகட்டம். எந்த பக்கத்துல இருந்து என்ன பிரச்சனை வரும்னே சொல்ல முடியாது. அவ்வளவு பிரச்சனைகள் பிரச்சனை பண்ண காத்துக்கிட்டு இருக்கு. சாமி, மாப்பிள்ளை என் பொண்ணுக்கு சப்போர்ட்டா இருப்பார்ல? அந்த ஒன்னாலதான் அவ வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு. இனிமேலும் ஓடும். அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை. அத்தனை கெட்ட கிரகத்தையும் அந்த ஒரு கிரகம் தான் சமாளிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தை அந்த பொண்ணு கடந்துட்டா அவளுக்கு அமோகமான ஒரு வாழ்க்கை காத்துக்கிட்டு இருக்கு. ஆனா இத கடக்கிறது அப்படி ஒண்ணு சுலபமான விஷயம் இல்ல, அவ்வளவு கஷ்டம். உண்மையை சொல்ல போனா அவ இந்நேரம் பிறந்த வீட்டுக்கே வந்திருப்பா. கடவுளே! அவளோட பூர்வ புண்ணியம் தான் அவளை அந்த அளவுக்கு தள்ளாம காப்பாத்திக்கிட்டு இருக்கு. சாமி, இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஏதாவது பரிகார பூஜை இருந்தா சொல்லுங்க, அத பண்ணிடுறோம். அந்த பொண்ணு இருக்கிற நிலைமையில அவளால எந்த பரிகாரமும் பண்ண முடியாது. பண்ண தயாரா இருந்தாலும் பாதக கிரகங்கள் அதை பண்ண விடாது. அப்புறம் எப்படிதான் சாமி இத கடக்கிறது? இந்த பொண்ணுக்காக இன்னொரு பொண்ணு அந்த பரிகாரத்தை பண்ணி நேர்த்தி கடனை பண்ணலாம். அதுக்கு அவ ஜாதகத்துல இடம் இருக்கு. அப்படி யாராவது பண்ணா பாதிப்பை பாதியா குறைக்கலாம். இன்னொரு பொண்ணா? அவளை பெத்தவங்க இல்லனா அவளோட மாமியார் யாரு பண்ணாலும் அது அவளுக்கு போய் சேரும். அப்ப நான் பண்ணலாமா? நிச்சயமா பண்ணலாமா? என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அவளுக்காக நான் பண்றேங்க. அம்மனுக்கு வேண்டிக்கிட்டு 7 வெள்ளிக்கிழமை அடிப்பிரதர்ஷனம் பண்ணுங்க. அதுல பிரச்சனையோட வீரியம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். வேற ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்க, அதையும் சேர்த்து பண்ணிடுறேன். இல்ல, இப்போதைக்கு இது போதும். நடுவுல ஒரு கிரக மாற்றம் வருது, அப்ப வாங்க வேற ஒண்ணு குறிச்சு கொடுக்கறேன். சரிங்க சாமி. வேற ஏதாவது கேட்கணுங்களா? இல்ல சாமி. அப்ப நான் கிளம்புறேன். இந்தாங்க. இந்தாங்க. சந்தோஷம்மா. ரொம்ப கவலைப்படாதீங்கம்மா. நேரங்காலத்தை எதிர்த்து நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. பிரார்த்தனையை வச்சு அதோட வீரியத்தை மட்டும்தான் நம்மளால குறைக்க முடியும். வரட்டுங்களா?
ஹாய் சார். ஹலோ மிஸ்டர் பரமேஸ்வர். ஹலோ. என்ன இப்பதான் வரீங்களா? 15 மினிட்ஸ் தான் இருக்கு டெண்டர் க்ளோஸ் ஆக. 15 மினிட்ஸ் இருக்கே, அதுக்குள்ள சப்மிட் பண்ணிடலாம். உங்களுக்கு ரொம்ப தைரியம் தான் சார். ஆல் தி பெஸ்ட் பரமேஸ்வர். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஹலோ சார். ஹலோ சார். ராஜா, ஹரிஷ், ரீஜனல் மேனேஜர். Hello, sir. ராஜா. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? டைம் இருக்கு சார், இப்ப பண்ணிடுறோம். தேங்க்யூ. ராஜா வா. ஹலோ. ஹலோ சார். இதில் ராஜா இன்னொரு ஃபைல் இருக்கும் பாரு, அதான் கொட்டேஷன் ஃபைல். அப்பா இல்லப்பா. என்ன சொல்ற? பாரு, நல்லா பாரு ராஜா, அதான் கொட்டேஷன் ஃபைல். இதெல்லாம் பிளானும் ஷெட்யூல் தான். இல்லப்பா. பரமேஸ்வர், கொட்டேஷன் கொடுங்க, டைம் முடிய போகுது. ஒரு நிமிஷம் சார். ராஜா, அந்த ஃபைல் இல்லாம நம்ம டெண்டர் போட முடியாது. அஞ்சலிட்ட நான் 4 ஃபைல் வச்சுக்க சொல்லி கொடுத்தேன். அது எப்படி மிஸ் ஆயிருக்கும்? எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியலப்பா. நான் வேணா போய் எடுத்துட்டு வந்துட்டுமா? அதுக்கெல்லாம் டைம் இல்லை ராஜா, இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. டைம் இல்லையா? அப்பா அவங்ககிட்ட கொஞ்சம் டைம் கேட்டு பாருங்கப்பா. யாருக்காகவும் எதுக்காகவும் அவங்க டைம் கொடுக்க மாட்டாங்க ராஜா. பரமேஸ்வர், டெண்டர் க்ளோஸ் பண்ண போறோம். என்ன யோசிச்சுட்டு நிக்கிறீங்க? ஒரு ஃபைலை மிஸ் பண்ணிட்டோம், அதுவும் கொட்டேஷன் ஃபைல். அதானே சார் முக்கியம். என்ன சார் நீங்க இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் இவ்வளவு கேர்லெஸ்ஸா இருக்கீங்க? எப்படிப்பா மிஸ் ஆயிருக்கும்? அது அஞ்சலி தான் சொல்லணும். பரமேஸ்வர், டைம் ஆயிடுச்சு, டெண்டர் க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த வருஷம் எப்படியும் கிடைச்சிரும் நம்பிக்கையோட இருந்தேன். அப்பா அஞ்சலி தப்பு பண்ண மாட்டாப்பா. அந்த நம்பிக்கையில தான்ப்பா அவகிட்ட நான் ஃபைலையே கொடுத்தேன். அந்த நம்பிக்கையை போச்சு, இங்க என்னோட கௌரவம் போச்சு. டெண்டர் போட்டு கிடைக்கலனா கூட அது வேற விஷயம் எடுத்துக்கலாம். இங்க நாம டெண்டரே போடாம போறோம் ராஜா. போச்சு, எல்லாம் போச்சு. அப்பா யானைக்கும் அடி சறுக்கும் சொல்லுவாங்கல்ல, ஆமா ஆமா. அதான் இது. சுமதி அக்கா, சொல்லுங்கம்மா. மாமாவும் ராஜாவும் திரும்பி வரதுக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சிடணும். இப்பவே எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சுமா. ஆமா அஞ்சலி அம்மா, இன்னைக்கு அமாவாசையும் இல்ல, கிருத்திகையும் இல்ல, வெள்ளிக்கிழமை கூட இல்ல. அப்படி இருக்கிறப்ப வடை பாயாசம் அப்பளம்னு பண்றீங்களே, என்ன விசேஷம்? இன்னைக்கு ராஜாவும் மாமாவும் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போயிருக்காங்க. கண்டிப்பா அது நல்லபடியா முடியணும். அந்த சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக தான் இதையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன். ஓ அப்ப சரிம்மா. என்னம்மா மச்சான் எதுவும் ஃபோன் பண்ணாரா? இல்லைன்னு. ஃபைல் மிஸ் ஆயிடுச்சுன்னு கூடவா ஃபோன் பண்ணல? இல்ல. அப்போ அவங்க டெண்டர் போட்டுட்டாங்களோ? அது எப்படி நான் போட முடியும்? கொட்டேஷன் ஃபைல் நம்ம கையில இல்ல இருக்கு. அது இல்லாம எப்படி? அப்புறம் எதுக்கு ஃபோனே பண்ணல? அவர் இருக்கிற அப்செட்ல அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாரு. நேர்ல வந்துதான் கச்சேரியை வைப்பாரு. இந்த மாதிரி வளையல் போட்டா உனக்கு எப்படி இருக்கும்? மா, இதுல அந்த ஃபைல் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அவ ரூம்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு வந்துருவா. அவ எங்கம்மா இருக்கா? கிச்சன்ல விருந்து சமைச்சிட்டு இருக்கா. அவ வந்துட போறா. நீங்க சீக்கிரம் போய் வச்சுட்டு வந்துருங்க. சரி சரி.
என்னம்மா ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்கு? அப்படியெல்லாம் எதுவும் இல்லாத. ராஜாவும் பரமேஷும் வந்துட்டாங்களா? இல்ல, இன்னும் வரல. ஏதோ பெரிய டெண்டருக்கு அப்ளை பண்ண போறதா சொன்னா, பண்ணிட்டானா? அதுக்கு தான் போயிருக்காங்க. பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ம். ஏய், எல்லாம் ரெடி பண்ணிட்டல்ல? மா, இதே கேள்வியை 3 முறை கேட்டுட்ட. எதையுமே ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் கேக்குறேன். ஆமா, இது எதுக்கு நீ என்ன பண்ண சொல்ற? மருமகன்னு தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடுற அவளே எதுவும் செய்யல, மருமகளா ஆகி இருக்க வேண்டியவ செய்யறாளேன்னு உங்க மாமாவோட மண்டைக்கு உரைக்கணும்னு தான் அத நான் சொன்னேன். அதனால நமக்கு என்னமா யூஸ் இருக்கு? அந்த அஞ்சலி எப்படி ஒன்னொன்னா செஞ்சு உங்க மாமா மனசுல இடம் பிடிச்சிருக்காளோ அதே மாதிரி நீயும் கொஞ்சம் கொஞ்சமா இடம் பிடிக்கணும். அதுக்குதான். அவ தான் ஏற்கனவே எல்லாத்தையும் புடிச்சிட்டாளேமா. அச்சச்சோ, அவ புடிச்ச இடத்த நாமளும் எப்படியாவது பிடிக்கணும். அதுக்காக தான். அஞ்சலி ரூம்ல வச்சுட்டேன்.